ஸோ ரீசெண்டாக நடந்த மண்டே நைட்ரால நம்மளுடைய ஷீல்டு பிரேக்கப் வந்து பார்த்திங்கன்னா அந்த பயங்கரமாகவே டீஸ் பண்ணுற மாதிரி சீன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாகவே அமைச்சிருந்தாங்க. ஒரு பேடஸான செக்மெண்ட்டாக தான் வந்து பார்த்திங்கன்னா WWE வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்டாக நடந்த மண்டே நைட்ரால ஒரு மெயின் ஈவென்ட் செக்மெண்ட் கொடுத்துருக்காங்க. சிஎம் பங்க், செத் ராலின்ஸ், ரோமன் ரெயின்ஸ், பால் ஹேமன் இவங்க எல்லாரையும் இன்வால்வ் பண்ணி ஒரு செக்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ரொம்பலாம் இது பண்ணுற மாதிரிலாம் WWE கொடுக்கல. சிம்பிளாக ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருந்தாங்க. செக்மெண்ட் எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னா நம்மளுடைய பார்க்கிங் காரேஜில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆகுது. அந்த இடத்துல வைஸ்மேன் பால் ஹேமன் சும்மா உட்காந்துருக்காரு. அந்த இடத்துல சிஎம் பங்க் வந்து காஃபி எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இன்ட்ராக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அந்த இடத்துல நம்மளுடைய ஒரு ஓடிசி ரோமன் ரெயின்ஸ் காரில் வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் கொடுக்குறாரு. ரோமன் ரெயின்ஸ் பார்த்துட்டு ஆல்ரெடி கொஞ்சம் நேரம் கடுப்பில் இருக்கிற ரோமன் ரெயின்ஸ் மேற்கொண்டு கடுப்பாயிட்டாரு. கடுப்பானவனும் ஒரு பேடஸான என்ட்ரன்ஸை நம்ம ராவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறாரு. பின்னாடியே வாய்ஸ்மேன் பாலியமனும் பார்த்தீங்கன்னா வராரு. வந்தது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸ் ரிங்கில் ஏறி என்ன சொல்லுவாருன்றது உங்களை நிறைய பேர் தெரிஞ்சது தான். அந்த இடத்துல நம்மளுடைய வாய்ஸ்மேன் பயங்கர நர்வஸாகவே வந்து பார்த்தீங்கன்னா இருக்காரு. அந்த இடத்துல ஓடிசின்ற சான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாகவே போகுது. அந்த அரினாவை வந்து பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸ் எக்னாலேஜ் பண்ண சொல்லுவார். ஃபேன்ஸ் எல்லாம் பயங்கரமாகவே வந்து பார்த்தீங்கன்னா எக்னாலேஜ் பண்ணாங்க. அந்த இடத்துல வீல் த ஒன் சிம்பிள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாகவே வந்து பார்த்தீங்கன்னா காட்டியிருந்தாங்க. ஒரு ஹார்ம் வெல்கம் தான் ரோமன் ரெயின்ஸுக்கு கிடச்சிருக்குன்றது இந்த இடத்துல மென்ஷன் பண்ணி ரோமன் ரெயின்ஸ் இந்த இடத்துல என்ன பண்ணுறாருன்னா சொல்கிறாரு, இந்த இடத்துல ஹோல் வேர்ல்டு எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா என்ன எக்னாலேஜ் பண்ணுறீங்க, எனக்கு அது வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு, உங்களோட லவ்வை வந்து பார்த்தீங்கன்னா காட்டுறீங்க, உங்களோட எக்னாலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ட்ரைபல் சீஃப்க்கு நீங்கள் கொடுக்குறீங்க, அதெல்லாம் பயங்கர ஃபீலாக இருக்குது. அண்ட் ஆல்சோ ரோமன் ரெயின்ஸ் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் தான் கைஸ் இந்த வேர்ல்டில் யாருமே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு யாருமே பிட்ரையல் பண்ணலன்றதை ரோமன் ரெயின்ஸ் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணுறாரு. ஒரு சில பீப்புள்ஸ் இருப்பாங்க, பட் எல்லாரும் உங்களை மாதிரி ஆயிட முடியாதுன்றதை ரோமன் ரெயின்ஸ் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணுறாரு. அண்ட் ஆல்சோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஸோ நம்மளோட வாய்ஸ்மேன் பால் ஹேமன் வந்து பார்த்தீங்கன்னா என்னை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்ற மாதிரி கேட்கும்போது பால் ஹேமன் ஒரு மாதிரி ஹெட்டை ஷேக் பண்ணுறாரு. அந்த இடத்துல வாய்ஸ்மேனை பார்த்து நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் கேட்குறாரு, உன்னால் எப்படி அதை பண்ண முடிஞ்சுன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வாய்ஸ்மேன் கிட்டே கேட்குறாங்க. அந்த இடத்துல ஆடியன்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா யூ ஃபக்ட் அப்ன்ற சான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாகவே முன்வைக்கிறாங்க. சங்கடத்தில் இருக்காருல, ஸோ கொஞ்சம் அது இதுன்னு பண்ணிட்டு கடைசியாக பேச வர்றாரு. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாருன்னா ஒய்ன்ற மாதிரி ஒரு கொஸ்டினை ரோமன் ரெயின்ஸ் முன்வைக்க இந்த இடத்துல தலைமை பேசவே ரொம்ப ட்ரபிள் பண்ணுறாரு. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்மளுடைய வாய்ஸ்மேன் பார்த்தீங்கன்னா பேசுகிறாரு, மை ட்ரைபல் சீஃப் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு பிட்ரேல் கிடையாது, நான் வந்து ஒரு ஃபேவரை பெய்ட் பண்ணுறேன்றதை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் கிட்ட பார்லிமெண்ட் பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. ரோமன் ரெயின்ஸ் என்ன சொல்கிறாருன்னா கொஞ்சம் குழப்பமாக தான் இருக்குது, ஃபேவர்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி பே பண்ணணுமான்ற மாதிரி ரோமன் ரெயின்ஸ் கேட்குறாரு. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ண ஃபேவர்னால வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூ ஆனது ஒரே ஒருத்தன் தான், அவன் ரோமன் ரெயின்ஸ்ன்றதை ரோமன் ரெயின்ஸே மென்ஷன் பண்ணுறாரு. என்ன எடுத்துக்கோ, இது வரைக்கும் நான் எந்த ஒரு ஃபேவரும் வந்து பார்த்தீங்கன்னா ஓன் பண்ண கிடையாது, ஏன்னா நான் யாரோட ஹெல்ப்பையும் எதிர்பார்க்க மாட்டேன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. நான் எந்த இடத்துலையும் அவன்கிட்ட போய் இந்த வார் கேம்ஸில் எங்கள் கூட டீம் அப் பண்ணுன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலையும் நான் போய் அவன்கிட்ட கேட்கல. அது மட்டும் இல்லாமல் நீயே அவனுக்காக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபேவரை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கருதாக எடுத்து பண்ணுற மாதிரி ரோமன் ரெயின்ஸ் கேட்கும்போது அந்த இடத்துல செத் ராலின்ஸ் பார்த்தீங்கன்னா இன்டர் பண்ணுறாரு. அந்த இடத்துல செத் ராலின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் லெதர் வெஸ்ட்டோட தான் வந்து பார்த்தீங்கன்னா வராரு. ஆல்மோஸ்ட் ஷீல்டு வெஸ்ட்டுக்கு ஈக்குவலாக இருக்கிற மாதிரி தான் ஒரு வெஸ்ட்டை போட்டு வராரு. அந்த இடத்துல செத் ராலின்ஸுக்கு பயங்கரமான வெல்கம் கிடைக்கிது. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா பேச ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அந்த ஆடியன்ஸை வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா எக்னாலேஜ் பண்ணுங்கன்ற மாதிரி நம்மளுடைய ராலின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாரு. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறாருன்னா, இந்த இடத்துல பல டிக்கெட்ஸ்க்கு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஒன்று பீஸாக வந்து பார்த்திங்கன்னா ஆட் பண்ணி நான் வச்சிருக்கேன்றதை வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய செத் ராலின்ஸ் பார்த்திங்கன்னா சொல்கிறாரு. ஆல்மோஸ்ட் இந்த இடத்துல தான் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல ஒரே ஒரு சின்ன பீஸ் மட்டும் மிஸ் ஆகுதுன்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய செத் ராலின்ஸ் சொல்கிறாரு. அது பிரச்சனை கிடையாது, அதை ரெஸ்ல்மேனியால முடிச்சு வச்சிடலாம், உனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு எண்டு கார்டை போடலாம்ன்ற மாதிரி ராலின்ஸ் அந்த இடத்துல சொல்கிறாரு. அண்ட் ஆல்சோ என்ன சொல்கிறாருன்னா, ஒரு சில விஷயத்தை ரைட்டாக தான் பண்ணணும், இது வந்து பார்த்திங்கன்னா ட்ரிபிள் த்ரெட் மேட்சாக ரெஸ்ல்மேனியாவில் நடக்க போது, இந்த கெரியர்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிக்கஸ்ட் மேட்சாக இருக்க போது, WWE ஸ்டீலே இந்த இண்டஸ்ட்ரிக்கும் இந்த கம்பெனிக்கும் இது ஒரு பெரிய மேட்சாக இருக்க போது, வின்னர் வந்து பார்த்திங்கன்னா இந்த கம்பெனியோட ஃபியூச்சரை வந்து பார்த்திங்கன்னா டிஃபைன் பண்ண போகிறாங்கன்றத ராலின்ஸ் பார்த்திங்கன்னா சொல்கிறாரு. இது ரெயின்ஸாக இருக்க போகிறது கிடையாது. அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல நம்மளுடைய செத் ராலின்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு பேடஸான வேர்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ணி இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் லைக் ரெயின்ஸ் சிஎம் பங்க் மாதிரி இருந்துருந்துச்சுன்னா இந்த இடத்துல பிஸ்னஸ் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா முடிச்சு விட்ருவாங்க. இந்த இடத்துல நான் தான் வரணும், தைரியமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல கம்பேக் கொடுத்து நான் லீட் பண்ணணும், இந்த சக்ஸஸோட வந்து பார்த்திங்கன்னா இருக்கணும்ன்றதை இந்த இடத்துல செத் ராலின்ஸ் பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ணுறாரு. சிஎம் பங்கோட சான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வலுவாக இருக்குது. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா ராலின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த உள்ள ஆடியன்ஸ்கிட்ட இந்த பிஸ்னஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்படி அடியோட போகணும்னு நினைக்கிறீங்களான்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கேட்குறாங்க. அதை நீங்கள் விரும்ப மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி கைஸில் இருக்கும்போது அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்கலாகவும் மென்டலாகவும் சரி இந்த பிஸ்னஸை வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுமே பண்ண மாட்டானுங்க, நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிஸ்னஸ்க்கு ஒரு பெஸ்ட்டை கொடுக்குறேன்ற மாதிரி ராலின்ஸ் பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ணி மெயின் மேட்டருக்கே தலைமை இப்போ தான் வராரு. ஸோ இந்த இடத்துல ராலின்ஸ் பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறாருன்னா, ஃபேவர்ன்றது ஒரு சான்ஸ் கிடையாது, அது ஒரு சாய்ஸ் தான்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. அது எப்படிப்பட்டதுன்னா, லாஸ்ட் வீக் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒன்றும் பார்லிமெண்ட் அட்டாக் பண்ணி ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பணும்னு எனக்கு ஒன்றும் இது கிடையாது, பட் இருந்தாலும் அந்த சான்ஸ் அவனே உருவாக்கிக்கிட்டான்ல, அந்த மாதிரி ஒரு சாய்ஸ் தான். அதுக்கப்புறமா அந்த தலைமை ஒரு தரமான செய்கையை பண்ணி விட்றாரு. இந்த இடத்துல பார்லிமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உனக்காக வந்து பார்த்தீங்கன்னா சிஎம் பங்க் கார்னரில் இருக்க மாட்டான், அந்த இடத்துல ஒரு சாய்ஸை மேட் பண்ணி இது ஒரு பசுல் மாதிரி தானே, ஒரு ஃபைனல் பீஸாக வந்து பார்த்தீங்கன்னா உன் கூடவே இருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நீ இன்னொரு விஷயத்தையும் யோசிச்சு வச்சுக்கோ, உன்னை மீறி ஏன் சிஎம் பங்கை சூஸ் பண்ணான்றதை யோசிச்சுக்கோன்ற மாதிரி சொல்லும்போது அந்த
இடத்துல ரோமன் ரெயின்ஸ் பயங்கர கன்ஃபியூஸ்டாக பார்க்குறாரு. இந்த இடத்துல ஹேமன் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறாரு. பட் இருந்தாலும் நம்ம ராலின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேசவில்லை. இந்த இடத்துல வந்து ஆல்சோ ரோமன் ரெயின்ஸ் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாருன்னா, அவன் சொல்கிறதுலாம் கரெக்ட் தான், நீ உன்னோட சாய்ஸ் எடுத்துட்ட, இப்போ வரைக்கும் கண்டா நான் என்னோட சாய்ஸ் எடுக்கிறேன்ற மாதிரி நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் சேத் ராலின்ஸை அட்டாக் பண்ணுறாரு. அட்டாக் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட பால் ஹேமன் பயங்கர ஹாப்பியாக இருப்பார். அந்த இடத்துல ரோமன் ரெயின்ஸ் பால் ஹேமனை அப்படியே தலையை பிடிச்சி வந்து பார்த்தீங்கன்னா தள்ளி விட்டார். அந்த இடத்துல பால் ஹேமன் கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டாக பார்க்குற நிலையில் அந்த இடத்துல சிஎம் பங்க் பார்த்தீங்கன்னா வராரு. சிஎம் பங்க் வந்ததுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கான பிராவல் வந்து பார்த்தீங்கன்னா போது. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சிஎம் பங்க் பயங்கரமாக ரோமன் ரெயின்ஸ் அடிச்சு போட்டு வைஸ்மேன் என்னாச்சுன்ற மாதிரி பார்க்கும்போது அந்த இடத்துல பின்னாடி வந்து ரோமன் ரெயின்ஸ் ஸ்பியரை கனெக்ட் பண்ணி விட்றாரு. ஸ்பியரை கனெக்ட் பண்ணதுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி நம்மளோட வைஸ்மேன் கிட்ட போகிறாரு. பின்னாடி இருந்து சேத் ராலின்ஸ் ஒரு ஷாட் பார்த்தீங்கன்னா போட்டார். ஷீல்டு சேரை எடுத்து ஷீல்டு மூமெண்ட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா ரீக்ரியேட் பண்ணிட்டார். அந்த ஹார்ட் பிரேக்கிங் மூமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா தலைமை கண்ணில் காட்டிட்டாருன்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேத் ராலின்ஸ் 2 பேருக்கு கிரப் ஸ்டாப் கனெக்ட் பண்ணி விட்டுறாரு. கனெக்ட் பண்ணதுக்கப்புறமா நம்மளுடைய பால் ஹேமன் கூட ஒரு ஃபேஸ் ஆஃப் பண்ணுறாரு. இதோட வந்து பார்த்தீங்கன்னா இந்த ராவை வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக முடிச்சிருந்தாங்க. சீரியஸாக ஒரு நல்ல சினிமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளாகவே கொடுத்துருந்தாங்க. இதை பற்றி உங்கள் ஒப்பீனியன் என்னன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணிவிடுங்க. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸோட ரெசில்மேனியா ஹிஸ்ட்ரி ரிலேட்டட் ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் போட்டிருக்கோம். நாளைக்கு அப்லோட் ஆகும். அந்த வீடியோ ஷெடியூலில் போட்டிருக்கேன். மறக்காம நாளைக்கு 7 மணிக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீம் ஆகும். நீங்கள் மறக்காம நம்ம சேனல் ஸ்டே அவுட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ ராவோட ரிசல்ட்ஸ் வரும். மறக்காம நம்ம சேனலில் ஸ்டே பண்ணிருங்க. அண்ட் ஆல்சோ ஸ்டே சேஃப்.